ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் தொக்கு. என்னோடய ஃபேவரட்னு சொல்லலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெயில் கத்திரிக்காய் இந்த சைஸில் கட் பண்ணி நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தென் அதே பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கனாலும் ஓகே, பெரிய வெங்காயம் போட்டாலும் ஓகே. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி வதக்கிறதுக்காக நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 தக்காளி மீடியம் சைஸ் அரைச்ச பேஸ்ட்டு வதக்கிறதுக்கு அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா புளி கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு புளி அதிகமாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக ஆட் பண்ண தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வரும். இப்போ புளி தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதுலேயே லைட்டாக சூடானதும் நீங்கள் வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெப்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சள்தூள் தேவையான அளவுக்கு எல்லாமே போட்டுட்டு நல்லா மூடி வச்சு கொதி வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி விடுங்க. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துச்சுன்னா கத்திரிக்காய் தொக்கு ரெடி. சூடான சாதத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.